விருச்சிக ராசி மெய்யன்பர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த சித்திரை மாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு எது போன்ற பலாபலன்களை வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கறக்கு வரும். ஒரு சுருக்கமாக தான் இதில் பார்க்கறக்கு வரும். குரு பெயர்ச்சி பலனுங்கிறது தனியாக உங்களுக்கு கொடுக்கறக்கு வரேன். அதில் நம்ம விரிவாக பார்த்துக்கிறலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்பொழுது சித்திரை துவங்குற அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தங்களுக்காக சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பார்க்கறக்கு வரும். புதிய வைராகியத்துடன் புதிய தன்முனைப்போடும் இயங்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்க செய்ய வரும். ஏன்னா விருச்சிக ராசிக்குரிய செவ்வாய் பகவான் சனி தேவரோடு இணைந்து சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால ஒரு வைராக்கியம் இருக்கும். விடாமுயற்சிகள் குறிப்பாக இருக்க வரும். சுகத்தின் மேல் பிரியம் இருக்குதோ இல்லையோ, வைராக்கியத்தின் மேல் பிரியம் இருக்க வரும். விடாமுயற்சியின் மேலே ஜெயிச்சே ஆகணும், விடமாட்டேன், ரெண்டில் ஒன்று பார்த்துட்றேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நிறைய இருக்க வரும். முதல்லலாம் பார்த்திங்கன்னா கொள்கையில் பிடிவாதமாக எங்களால் இருக்க முடியல. அடிக்கடி நாங்கள் பிடிவாதமாக ஒரு உணர்வோடு நாங்கள் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு நாங்கள் தன்முனைப்போடு நாங்கள் செயல்பட நினச்சா கூட திடீர்னு நாங்கள் மனசோர்வு அடைஞ்சிட்டோம். மனசோர்வால் திரும்ப நாங்கள் பழைய மனநிலைக்கு நாங்கள் திரும்ப வரக்கூடிய நிலைகள்லாம் இருந்துச்சு. அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ எல்லாருக்கும் பொதுவாக பார்த்திங்கனாக்கா ஒரு வைரம் பாய்ந்த உடம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வைரம் பாய்ந்த நெஞ்சம், வைர நெஞ்சம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எங்கள் மனசை யாராலையும் உடைக்கவே முடியாது, மனசால தான் உடைக்க முடியும்னு சொல்லுவாங்க. வைரத்தால் தான் அறுக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் இப்போ எதாலையும் யாரும் எங்களை அசைக்க முடியாது, அந்தளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு திடகாத்திரமான பக்குவங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருக்குன்றது சொல்லப்பட வருது. இதில் கரடுமுரடான பாதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல்களும் உங்களுக்கு உருவாகலாம். அது உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்க வருது. ஏன்னா சனீஸ்வரரோடு இணைஞ்சிருக்கிறார் செவ்வாய்நாதன். உங்களுடைய ராசிக்குரிய செவ்வாய்நாதன் சனீஸ்வரோடு இணைவது அவ்வளோ யோகமான விஷயங்கள் இல்லை. ஒருபுறம் அது எது போன்ற யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு வைராக்கியமான உக்கிரமான ஒரு பிடிவாதத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், வீரியத்தை கொடுக்கும். இது ஒரு வகையில் சிறப்பானது. அதே நேரத்தில் தான் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அந்த தன்னம்பிக்கை தைரியம்லாம் வெற்றியை தருமா, தோல்வியை தருமா, அல்லது தனக்கே பிற்காலத்தில் எதிர்ப்பாக அமையுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தாக வரணும் இல்லையா. நம்ம எடுக்கிற காரியம்லாம் நல்லா தான் நினச்சி தான் செய்ய வருவோம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளையாரை பிடிக்க போக அது குரங்கா மாறிடுச்சுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி சனீஸ்வரர் செவ்வாயோடு இணைஞ்சதுனால உங்களுடைய வைராகிய திட்டங்களில் உங்களுக்கு நிதான போக்கு கண்டிப்பாக வேணும். கோபம், அவசரம், வேகம் இதெல்லாம் செவ்வாயோடைய இயற்கை குணங்கள். அதை வைக்கலாம், தவறுகள் கிடையாது. அதே நேரம் விவேகம் கண்டிப்பாக வைத்தாக வரணும். விவேகம் இருந்தால் அத்தனையும் பிற்காலத்தில் வெற்றியாக உங்களுக்கு மாறுறதை பார்க்க வரலாம். விவேகமற்ற ஒரு வைராகியம், விடாமுயற்சி, கோபதாபத்தால் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள், ஒரு அவசர முடிவுகள் பின்னாளில் உங்களுக்கு தோல்வியை தரக்கூடிய நிலைகளை இந்த சனிதேவர் உங்களுக்கு வழங்கலாம். அல்லது விரோதத்தை நீங்களாக உருவாக்கிக்கிறது, நீங்களாக ஒரு வட்டத்தில் போய் மாட்டிக்கிறது, அதுபோல் சூழலும் உண்டாகலாம். அதனால் ஒரு அவசரத்தில் அகப்பட வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கை. ஒரு சூழல்கள் தான். இதை உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நான் வேறொரு பதிவில் சொல்லலான் இருந்தேன், நான் பொதுவாக இங்கே தெரிவிச்சிடறேன். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய இந்த ராசியில் பிறந்த கர்ணனை தொடர்ச்சியாக சில அவமானங்கள் சூழ வருது. ஸோ வரும்போது அவனுக்கு அங்கீகாரங்கள் கிடையாது. நல்ல வில்வித்தை கற்றுக்கிட்டவன், சிறந்த வீரன்தான். ஆனால் யாரும் அவனை மதிக்கலை, அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை. ஒரு போட்டி பந்தயம் நடக்கக்கூடிய இடத்துல அர்ஜுனனை அவருடைய ஆச்சாரியார் புகழ்றாரு, இவன் தான் பெரிய வீரன், இவனை ஜெயிக்க ஜெகத்தில் யாரும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது கர்ணன் நான் ஜெயிப்பேன் அப்படி சொல்லி நிற்கிறான். அப்பயும் அங்கீகாரம் கிடைக்கல, தாழ்ச்சி குலத்தவனு சொல்லி வெறுக்கிறாங்க, விரட்ட பார்க்குறாங்க அந்த இடத்த விட்டு. அப்போது துரியோதனன் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பன் என்ன பண்ணுறான், நான் இவனை அங்கதேசத்துக்கு அரசனாக மாற்றுறேன், இவன் போட்டி போடுவான், இவனுக்குள்ள திறமையை நீங்களும் பாருங்கள் அப்படி சொல்லி ஊக்குவிச்சு என்ன பண்ணுவாங்க, வெற்றியடைய வைப்பான். ஊக்குவிச்சு என்ன பண்ணுவோம், அரசனாக ஆக்கிறான். அதுபோல் கர்ணனும் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி அடையிறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாபாரத கதை தான் இது இல்லைங்களா. இப்போது அந்த ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டதுனால கர்ணன் தவறான துரியோதனனுக்கு பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள், அர்ஜுனன், துரோணர், பீஷ்மர் இவங்கெல்லாம் நல்லவங்க. ஆனால் அவங்க செய்த சிறு தவறு, நன்மைகளாக இருந்து தன்னை சுற்றி இருந்ததை செய்த தவறுகளால் கெட்டவன் என்று சொல்லக்கூடிய துரியோதனன் உதவி பண்ணி அன்புக்கு அடிமையாகி அந்த இடத்துல என்னுடைய மானத்தை காத்த இவன்தான்ற முறையில் அந்த இடத்துல இவனுக்கு அத்தனையும் என்னுடைய உயிர் உள்ளவரை உன் உயிர் இருக்கும், உனக்காக நான் என்னுடைய அஸ்திர வித்தைகள்லாம் பயன்படுத்துவேன் அப்படிலாம் வாக்கெல்லாம் கொடுத்து ஒரு அவசரப்பட்டு போய் அகப்பட்டுடுவான். கர்ணன் அவசரப்பட்டு போய் அகப்பட்டுட்டோம் துரியோதன கிட்ட. அதுபோல நிகழ்வுகள் உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாக வராமல் இருக்க வராது. ஒரு முறையாவது வராமல் இருக்க வராது. சூழ்நிலைங்க, எனக்கு அந்த அவசர ஆபத்தில் இவங்க தாங்க எனக்கு உதவி பண்ணாங்க, அவங்கள போய் நான் விட்டுட முடியுமா, அவங்களுக்காக என் உயிரையே நான் கொடுக்கணுங்க, நான் வாக்கு கொடுத்துட்டேன், மீறலாம் மாட்டேன்
அப்படிங்கிற சூழலில் தெரிஞ்சே சில விஷயத்தில் அகப்பட்டு நம்ம கடைசி வரையில் சிலர்கள் அவமானத்தை உண்டாக்குறதோ, கடைசி வரையில் தோல்வியே சந்திக்கக்கூடிய நிலைகள் உண்டாக வர்றதோ, ஒரு சின்ன விஷயத்துக்காக வேண்டி தன் வாழ்நாளையே செலவிடக்கூடிய சூழலோடு சிலருக்கெல்லாம் உண்டாக வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அப்போது இந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த மகாபாரதம் சொல்லப்பட்ட அந்த கதையோடு ஒப்பிட்டு பார்த்தா தெரியும். அதான் கர்ணனும் விருச்சிக ராசின்ற தலைப்பு போட சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அது கெட்ட விஷயங்களும் அதில் குறிப்பாக இருக்க வருது. அதெல்லாம் கேட்பதற்கான பொறுமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நான் விருச்சிக ராசிக்காக மட்டுமே தனியாக நான் கொடுத்துட்ருக்க முடியாது. பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் அது கொஞ்சம் கேட்டு பலன் வரன்ற மாதிரி பொதுவான தலைப்புகள் வச்சு தான் வீடியோ நான் எப்பவுமே போடுறது உண்டு. ஆனால் நம்ம விருச்சிக ராசி தோழர்களில் பெரும்பாலானவங்களும் இருக்கிற ஒரு நல்ல பழக்கம், விருச்சிக ராசிங்கிற அந்த தேல் படத்தை போட்டு விருச்சிக ராசின்னு போட்டால் மட்டும்தான் நான் பார்ப்பேன், மற்றெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி நிராகரிச்சிடுறீங்க. அது ஏன்னு தெரில. ஏன்னா தேடி தேடி எடுத்து உங்களுக்காக நல்ல விஷய தலைப்புகள்லாம் போட்டிருந்தா அதெல்லாம் பார்த்தது 10,000 பேர். நெகட்டிவான தலைப்பு போட்டாக்கா பல லட்சங்கள் பார்க்குறாங்க. புரியல. ஏன்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் நோக்கி தான் விருச்சிக ராசியுடைய பயணமே எப்பவுமே இருக்க வரும். அதுதான் கடந்த காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, ஐயா விருச்சிக ராசிக்காரர் கோயிலுக்கு போனால் கஷ்டம் உண்டாகுன்னு சொல்கிறாங்க, என்னங்கண்ணே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க, நான் வேணால் பார்த்து வீடியோ போடுறேன் அப்படி தெரிவிச்சிருந்தேன். ஆக வாழ்நாளில் பார்த்தீங்கன்னாக்கா துரியோதனன் கிட்ட கர்ணன் அகப்பட்ட மாதிரி நீங்களும் வாழ்நாளில் ஒரு இக்கட்டில் போய் ஒருத்தர்கிட்ட அகப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வரும். ஆனால் மேலோட்டமாக பார்க்குற போது கர்ணன் செய்தது சரிதான்ற மாதிரி இருந்தாலும் பின்புலத்தில் அத்தனை துன்பங்களும் உண்டானது துரியோதனால தான். அதுபோல் வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு சிக்கல்கள் அகப்படக்கூடிய நிலை இருக்கு இல்லையா, அது போல ஒரு உதாரணத்தை தான் சொல்ல வர. அதை போல இப்போ சனியும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறது. ஒரு வைராகியம் தெம்பு எனக்கு ஒரு மானத்தை காத்துது, எனக்கு ஒரு வைராகியத்தை கொடுத்தது, எனக்கு தெம்பை கொடுத்தது, ஒரு அங்கதேசத்தையே எனக்கு கொடுத்து அரசனாக மாற்றிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் தோணல கூட இதை நீங்கள் தான் தேர்வு செய்ய வரணும். இவன் நல்லவனா கெட்டவனா, நம்ம எடுக்கிற முயற்சி நல்லதாக கெட்டதெல்லாம், வைராகியத்தை எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரத்தில் தவறாகவும் போக வரலாம், கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பல நேரங்களில் தவறாகவும் போக செய்ய வரலாம். ஒரு கோபம் பார்த்தீங்கன்னா திடீர்னு உன்னோட வாழ்க்கையை வேணாம் நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன்பா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் உண்டு இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு கோபத்தில் தான் ஒரு வெட்டுக்குத்தில் இறங்குறது, சண்டை சுற்றில் இறங்க வர்றது, ஒன்று வேணவே வேணாம் அந்த பொருளை வித்துடுறோம் போங்க அப்படின்னு அவசரப்பட்டு மூதாதையர் சொத்தில் வித்துடுறது, இப்படி ஒரு சில செயல்கள்லாம் உண்டாக வரும் பார்த்தீங்களா. இதெல்லாம் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி சில ஆகாத கிரகத்துடைய கூட்டுச்சேர்க்கை இருக்கிற பொழுது நாம் இன்னமும் நம்ம வைராக்கியத்தில் ஜெயிச்சிட்டா மாதிரி ஒரு வெற்றி மாரி காண்பித்து பின்னால் அன்றைக்கி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், இப்போ கொஞ்சம் கோவப்படாமல் அவசரப்படாமல் இருந்திருந்தாக்கா இன்றைக்கி அது என் கையில் இருந்திருக்குமே, சொத்து இருந்திருக்குமே, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது என் வாழ்க்கையில். சிலர்லாம் புலம்பி இருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், கதைகளாக நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா. அதுபோல நிலையில் உங்களை தள்ள பார்க்க வரலாம். புதிய முயற்சி, புதிய வெற்றி, புதிய தன்னம்பிக்கை, இவைகள்லாம் உங்களுடைய பாசிட்டிவ், நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, குறையில்லை. ஆனால் அதில் ஆய்வு செய்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது. அவசர முடிவுகள் இருக்கக்கூடாதுன்றது இந்த ஜென்ம ராசியில் சொல்லக்கூடிய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்க வருதுங்க. அதுபோல் உங்களுடைய குடும்பாதிபதி குரு பகவானும் நல்ல நிலையில் வரப்போகிறதுனால குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள்லாம் இருக்க வருது, விசேஷங்கள் நிறைய இருக்க வரும், தனச்சேர்க்கையும் பெருக செய்ய வரும், குடும்பத்தில் குதூகலங்கள் உண்டாக வரும், சிறப்பாக இருக்க வரும். உங்களுடைய முயற்சிக்குரிய கிரகமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த இல்லமான கும்பராசியை 4ஆம் இடத்தை பலத்தோடு நிற்க வர்றதுனால உங்களுக்கு ஒரு அசாத்திய பலங்கள் உண்டு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் சோர்வு இல்லாமல் மிக மனத்தெம்போடு மிக உடல் தெம்போடு ஒரு மந்தமாக இல்லாமல் எடுத்தீங்கன்னா செவ்வாயை போல உங்களுக்கு அத்தனையிலும் வெற்றி கிட்ட வரும். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், என்னால் முடியல, இதை செய்ய வரல, அப்புறம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இன்னொரு நாளைக்கு நான் பார்த்துக்க வரேன், என் சூழலே இன்னும் காலம் கணிஞ்சு வரும், தன்னாலும் நான் எதிர்பார்த்துட்ருக்க வரேன், வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய கொஞ்சம் பதுங்கி கொஞ்சம் இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை மந்த குணத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலோ, காலம் தன்னால் கணிந்து வரும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. போட்டியிட்டுத்தான் நீங்கள் வாழ்க்கையில் அத்தனையிலும் வெற்றி பெற்றாக வரணும். போட்டினா மனிதனுடன் இல்லை, ஒரு வைராகியத்தால் இருக்கிறது. வைராகியத்துக்குரிய செவ்வாய் பகவான் பலமாக உங்களுக்கு வந்துட்டார். இப்போ வெற்றி உங்களுடைய முடிவில் தான் குறிப்பாக இருக்குது. அது எதை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணி ஆகணும். எது ஒன்றுமே விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னால் கிடைக்காது. ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அற்றவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அந்த யோகத்தை உருவாக்கிக்கணும். காலச்சக்கரத்தில் 12 ராசிகளில் மிகவும் அவஸ்தைக்குரிய ராசியாக இருக்கிறது விருச்சிகம் தான். ஏன்னா 8வது ராசி கண்டக ராசி, அதுதான் எல்லா துன்பத்தையும் தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுதான். அதில் இந்த ராசி தன்மைக்கு பொதுவாக காரகத்துவத்தெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சகிக்காததாக வரும். நிறையா வரும். மார்ச் வரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பிணம் இருக்கிற இடம்னு சொல்ல வருவாங்க, சாக்கடைன்னு சொல்ல வருவாங்க, இது ஒரு கழிவு சம்பந்தமான இடபாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசியுடைய காரகத்தன்மைகள்லாம் இருக்க வரும்னு சொல்ல வருவாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. இது இருப்பதிலேயே பொக்கிஷம். சேற்றில் மிளைத்த செந்தாமரைன்னு சொல்லுவாங்க விருச்சிக ராசியை.
சேற்றில் முளைத்த செந்தாமரை. செந்தாமரையின் மகத்துவம் என்னன்னா, சர்வலோகத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு அற்புதமான ஒரு மலர். பாரிஜாத மலரை விட சிறந்த ஒரு மலர் எதுனா தாமரை பூ தான். தாமரை மட்டுமே அத்தனை தேவதைகளுக்கும் உகந்த ஒன்று. அதுதான் அன்னை மகாலட்சுமி, அன்னை மகா சரஸ்வதி எல்லாம் தாமரையெல்லாம் உட்காந்துருக்கிறவங்க. மகாவிஷ்ணுலேருந்து எல்லா தெய்வங்களும் பெரும்பாலும் எடுத்துட்டோம்னாக்கா புண்ணிய தேவதைகள் எல்லோருமே தாமரையில் தான் இருக்க வருவாங்க. இந்த தாமரையுடைய தன்மை கொண்டுதான் விருச்சக ராசி. தாமரை அமைப்பே எப்பவுமே வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வரும். தாமரை வடிவமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரை பொறுத்தவரையிலும் அதீதமான பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வரும். ஆனாலும் பாக்கியங்களை வந்து முழுமையாக வந்து பெற முடியாத தன்மையாக இருக்க வரதுனால ஒரு சிரத்தை காரணம் தர்மகர்மாதி யோகம் இயற்கை இல்லாதனால தான் இந்த ஒரு பின்னடைவுகள் குறிப்பாக இருக்க வருது. ஆகையால தன்னுடைய சுயத்தன்மை சுய பலத்தன்மைகளை நம்பி வாழ வரணும். அதற்கு தேவை ஊக்கமும் ஆக்கமும் விடாமுயற்சி மட்டுமே. அடிக்கடி நான் சொல்லக்கூடியது மகாபாரத கர்ணனை தான். கர்ணன் எது ஒன்றுமே சாதாரணமாக பெற்றது இல்லை. சாதாரணமாக பிறக்கிற போதே கிடைச்சது இந்த கவசங்கள் அதெல்லாம் தன்னாலே தாரவாரத்து கொடுத்துட்டான். எனக்கு தேவையில்லை. சாதாரணமாக கிடைச்சது துரியோதனங்கிட்ட இருந்து அந்த செல்வங்கள் சொத்து ராஜாங்கம் எல்லாம் அது தன்னாலே எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தான் இல்லையா. தான் பெற்றது கஷ்டப்பட்டு பெற்றது அந்த அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை தான் அவன் நம்பினான். அதுபோல தன்னை நம்பி இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள்லாம். சுய முயற்சி சுய தன்னம்பிக்கை இவைகள்லாம் குறிப்பாக இருக்க செய்யணும். கடின இலக்கு கடின முயற்சி தன்னம்பிக்கை இதுக்கு பேர் தான் விருச்சிக ராசி. அதனால தெரிஞ்சுக்க வரணும். தானா மற்ற ராசி மாதிரியே தனக்கு எல்லாமே கனியும் தானா எல்லாம் கிடைக்கும் கிரகமா வந்தா கொடுக்கும் அப்படின்னா ஒருபோதும் இதெல்லாம் அவ்வளோ எளிதில் நடக்கவே நடக்காது. அவ்வளோ எளிதில் நடக்காது. அதுதான் மீண்டும் சொல்லிக்கு வரேன். கர்ணனை பாருங்க. அவன் சூரிய புத்திரனாக இருக்கலாம், ராஜாங்கத்தை அவன் பெற்றவனாக இருக்கலாம். ஒருபோதும் அதை அவன் மதித்தது இல்லை. தன் சுயபலத்தை மட்டுமே நம்பியவன். சுயபலத்தை நம்பி மட்டுமே வைராகத்தோட வித்தைகளை சஸ்திர வித்தைகளை எல்லாம் அஸ்திர வித்தைகள் எல்லாத்தையும் சாஸ்திர வித்தைகள் எல்லாவற்றையுமே வந்து அழகான முறையில் கற்று தேர்ந்த காரணம் கடின இலக்கு கடின முயற்சி. அந்த முயற்சி இருந்தால் விருச்சிக ராசிக்காரர் ஜொலிக்க வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடின முயற்சி அவங்களுக்கு பின்னால கடினமான தியாகம் இருக்கு, கடினமான முயற்சிகள் இருக்கு. அந்த வகையில் வெற்றி கொண்டவங்க நிறைய தலைவர்கள் நம்ம நாட்டிலே இருக்க வராங்க, ஆண்டுகிட்டும் இருக்க வராங்க. அவங்கெல்லாம் பார்க்க வரணும். அவங்க என்ன பண்றாங்க, ஓய்வா இருக்கிறாங்களா, எப்படி இருக்க, எவ்வளோ அல்லல் படுறாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்க வராங்க, எப்படி உழைக்கிறாங்கன்றதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசியுடைய மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்க வரலாம். அப்படி கடின முயற்சிகள் கொடுக்குற போது தாங்க சிறப்பாக இருக்க வரும். எல்லா நுணுக்கத்துக்கும் பின்னால் எல்லா தோல்விகளுக்கு பின்னால் பெரிய வெற்றியின் ரகசியம் இருக்குது. அது நீங்களாம் வந்து எடுத்து கையாள வரணும். அப்போதான் அதுக்கு தேவை முயற்சி இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியவே முடிவராது. அப்படி கடைபிடிக்கிற போது தான் நன்மைகள் விளைய வரும், இல்லைன்னா முடியாது. தர்மகர்மாதி யோகம் இல்லாமல் உங்களால் வெற்றி கொள்ள முடியாது வாழ்க்கையை. எத்தனை குருபலம் நல்லா வந்தாலும் சரிங்க, கேட்க சந்தோஷமாக இருக்கும். இப்போ குரு இங்கே வராரு, அங்கே பார்க்க போகிறார், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ஆகவோன்னு சந்தோஷப்படலாம். ஆனால் உங்களுடைய ஜென்மத்தை நீங்கள் இயக்காமல் எதுவும் கிடைக்காது. சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் எழுத முடியும். அனுபவிக்கணுன்ற எல்லாத்து மேலும் ஒரு உணர்வுகள் இருந்தால்தான், அதுக்குரிய பிராப்தங்கள் இருந்தால் தான் எதையுமே நமக்கு அனுபவிக்க முடிய வரும். லோகத்தில் உள்ளது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதம்லாம் ஒன்றும் கிடையாது, நட்பு தான். ஆனால் நமக்கு பல விஷயங்கள் கிடைக்காம போகிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, இந்த அமைப்புக்கு இயற்கையான சில பிராப்தங்கள் கிடையாது. அவ்வளோதான். அந்த பிராப்தத்தை அடையிறேன்னா கஷ்டப்பட்டு தான் அடைஞ்சாக வரணும். அவ்வளோதான். பரசுராமர்கிட்ட வித்தையை கற்றுக்கணுன்னாக்கா கர்ணன் வந்து பொய்யை சொல்லியாச்சும் நான் ஒரு பிராமணன் சொல்லி போய் எப்படி போய் கலையை கற்றுக்கிட்டாரா, அந்த மாதிரி தான் இருக்கணும். கடின இலக்குகளோட கலைகளை பெறணுன்றது நான் வாழ்க்கையை பயணிக்க வைக்கிறது. சில அதிர்ஷ்ட முறைகளையாச்சும் கடைபிடிக்க வரணும். ஒரு கடின இலக்கோட அதிர்ஷ்ட முறை கையாளணும். எல்லாமும் கஷ்டம், எல்லாமும் காலையில் எழுந்திருக்கிறது கஷ்டம், சூரிய நமஸ்காரம் பண்ணுறது கஷ்டம், தான தர்மங்கள் பண்ணுறது கஷ்டம். இப்படி ஆனால் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பேன்றாங்க. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நல்லதை அனுபவிக்கணும்னு ஒரு நல்ல ஒரு காலம் உதயமாக இருக்க வருது. நான் மீண்டும் இதே போல தான் ஒரு சிலருக்கு நான் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் இல்லை. என்னுடைய பழைய பழக்க வழக்கங்களை நான் மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், குரங்கு பிடியாக நடந்து போன நிகழ்ச்சியை நான் பிடிச்சிட்டு தான் இருக்க வருவேன், தன்னால் மாறு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சிலர், முயற்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சிலர், கொண்டு வந்த விதியே மனம் தளர்ந்து தான் வாழணுன்றதான் விதி, விருச்சிக ராசி விதி. அந்த விதியை மாற்ற சொல்லி தான் நம்ம சொல்ல வரோம். நமக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய உறவுகள் சரியில்லாமல் இருக்கலாம், நமக்கு தொழில் கிடைக்காமல் இருக்க வரலாம், வாழ்க்கையில் நம்முடைய பந்தம் நம்முடைய வாழ்க்கை துணை சரியில்லாமல் போக வரலாம், விரும்பின சில நிகழ்ச்சி நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இறைவன்ற ஒருவர் பொதுவாக இருக்கிறார். நம்மளால் பிரார்த்தனை பண்ண முடியும் இல்லை, நம்மளால் மந்திரம் சொல்ல முடியவரல்ல, அந்த இலக்கையாவது நம்ம கடைபிடிக்கலாமே. மெய் வருத்த கூலி தரும், கண்டிப்பாக கூலி கொடுக்க வரும். மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர நம்மளால் முடியும். ஒரு அஸ்திரத்தை நம்ம உருவாக்குற மாதிரி தான்
நிச்சயம் முடியும். அது கூட தன்னால தான் வரணும் அப்படின்னா யாருக்கு தான் வரும் இல்லைங்களா? அதனால இதெல்லாம் புரிஞ்சு நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அழகாக சொல்லப்பட வருது. ஏன்னா செவ்வாய் பலத்தோடு நிற்கிறாரு, சனி தேவரோட இணைஞ்சு நிற்க வராரு. ஆகையால் இந்த பலம் இப்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்க வரும். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப அழகான முறையில் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே சொல்ல வர்றதுனால மிக கண்ணும் கருத்துமாக கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. ஆக உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய நேர்த்தியான செயலால் நுணுக்கமாக ஆராய்ந்து உணர்ச்சி வசப்படாமல் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காம உங்களுடைய வெற்றி பயணத்தை வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்க வரும், சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட வருது. உங்களுடைய சுகஸ்தானத்தில் தான் சனியும் செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு இறுக்கமான மனநிலையிலிருந்து இப்போ கொஞ்சம் மாறுவீங்க. நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைகள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாக செய்ய வரும். ஒரு குருவுடைய பார்வையால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை எல்லாம் மாற்றிட முடியாது. ஆனால் உங்கள் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் விரும்பினால் அதை மாற்ற முடியும். நீங்கள் விரும்பினால் அத்தனை சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செவ்வாயாக இருக்கணும் அப்படி சொல்லப்படுது. செவ்வாயினா யாரு? உங்கள் ராசிக்குரியவர், உங்களுடைய ஜென்மம், உங்கள் எண்ணங்கள், உங்கள் மனசுக்கெல்லாம் உரியவராக இருக்கிறது செவ்வாய் தான். நீங்கள் அவராக இருக்க வரணும், மங்களவனாக நீங்கள் இருக்க வரணும். ஆகையில் அப்படி இருக்கும் பட்சத்தில் சகலமும் உங்கள் வசமாகும். அத்தனையும் ஒரு சொத்து சுகம் வாங்குறதாக வரட்டும், வாகனங்கள் வாங்குறதா இருக்க வரட்டுங்க, எல்லாம் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்றாமல் அழகான முறையில் இருக்க செய்ய வரும், விசேஷகரமாக இருக்க செய்ய வரும். உங்களுடைய 5வது வீட்டில் அற்புதமான சுக்கிர பகவான், புத பகவான், ராகு பகவான் 3 பேருமே நெஞ்சிருக்கிறாங்க. இது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களுடைய குலதெய்வ ஸ்தானத்துக்குரியது இதுதான். ஸ்ரீ மகாலட்சுமி மாதாவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நன்மையாக இருக்க வரும். ஸ்ரீமன் நாராயணனுடைய வழிபாடுகளும் உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடியதாக இருக்க செய்வருங்க. திருமணம் ஆனவங்க தம்பதி சமேதராக அடிக்கடி ஆலயம் போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்க செய்கிறோம். அதே போல் ராகு பகவானும் அங்கே இருக்கிறதுனால உங்களுடைய பிதருடைய கடமைகள் எதாகலும் இருக்குன்னா சொச்சம் இல்லாமல் செய்து முடிச்சிருங்க. எப்பொழுதுமே சரி, நமக்கு விரும்பினது கிடைக்குதோ இல்லையோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என் கடமை அப்படிங்கிறத ஒன்று, என்னுடைய பாட்டனார்கள்லாம் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்குது. அவங்க புண்ணியம் செய்தாங்களோ பாவம் செய்தாங்களோ எங்களுக்கு தெரிய வராது. ஆனால் அவர்கள் சொர்க்கவாசம் பெற வரணுன்றதுக்காக இறைவனிடம் நான் நிச்சயம் பிரார்த்தனை செய்ய வருவேன். அது என்னுடைய தான தர்மங்களை செய்து நான் அந்த பிரார்த்தனையை செய்துக்கு வருவேன். அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக இருந்து நீங்கள் அந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்துக்க வரணும். அப்படி செய்துக்கும் பட்சத்தில் நன்மையாக இருக்க செய்ய வரும். இந்த காலகட்ட தன்மையில் எடுத்துட்டோம்னாக்கா நீண்ட காலமாக குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்க வரும். இல்லை கடந்த ஆண்டு குரு பகவான் 6ல் இருக்கிற போது தான் திருமணம் செய்தேன் அப்படின்றவங்களுக்கு ராகு அம்சத்தோடு நிச்சயமாக குழந்தைகள் பிறக்க வரும். இதை பற்றி விரிவுகள் கேட்க வராதிங்க. கடந்த குரு 6ல் இருக்கும்போது திருமணம் செய்தவங்களுக்கு ராகு அம்சத்தோட குழந்தைகள் பிறக்க வரும். அதே நேரத்தில் பல காலம் ஆச்சு, கல்யாணம் ஆகி எங்களுக்கு இன்னும் குழந்தையே இல்லைன்னா சுக்கிர அம்சத்தோட குழந்தை உங்களுக்கு நிச்சயமாக பிறக்க வரும். ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாக எடுத்துட்டோம்னாக்கா எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்லி இறைவன்கிட்ட பிடிவாதமாக சட்டத்திட்டமாக நீங்கள் இருக்கவே கூடாது, எண்ணாலைகளை இருக்கவே கூடாது. எந்த குழந்தை கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷமே. அதில் முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஆனந்தமேன்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அத்தனையும் நன்மையாக அமைய செய்ய வருங்க. விசேஷகரமாக உங்களுக்கு இருக்க வரும். சிறப்புகள் உண்டு. எனக்கு ஆண் வாரிசு தான் முதல்ல எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியாப்பட்ட நிறைய பேருக்கு தாமதங்கள் உண்டாக வரும். நிறைய தாமதங்கள் தடைகள்லாம் உண்டாகிறாக நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு வேறு சில காரணங்கள் இருக்க வரும். நிறைய காரணங்கள் உண்டு. நிச்சயமாக காரணம் இல்லாமல் இருக்க வராது. அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வாரிசுகள் அமையவரும். சுக்கிர அம்சத்தோடு குழந்தை பிறக்க செய்வரும் விசேஷம் உண்டு. கடந்த 6ல் குரு இருக்கும்போது திருமணம் செய்தவங்களுக்கு ராகு அம்சத்தோட குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குது. ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களுக்கு அழுத்துனாக்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்க வரும். நிச்சயமாக ஒரு சுப செலவுகள் காத்துக்கிட்டு இருக்க குடும்பத்தில் எல்லா உறவுகளும் ஒன்று கூடி செய்யக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப காலமாக செய்யணும் தள்ளி போட்ட விஷயத்த இப்போ தான் எனக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிது, இறைவன் கொடுத்தாருன்ற மாதிரிலாம் இருக்க வரும். அதெல்லாம் ரொம்ப நன்மையாக இருக்க வரும். ஆக நன்மைகள் நிறைஞ்சிருக்கு, சிறப்புகள் இருக்குது. குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள்லாம் இருக்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகமே இருக்காது, குலதெய்வ கோயிலுக்கே போனாலும் கிடைக்காது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் நடக்க வருங்க. அடிக்கடி போயிட்டு வாங்க. வாய்ப்பு உள்ளவங்க ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷகரமாக இருக்க செய்ய வரும். ஆக இந்த சித்திரை புத்தாண்டில் அமர்ந்த கிரக நிலைகளில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்னு எடுத்துட்டோம்னாக்கா இந்த வீடு தான். உங்கள் அஷ்டமாதிபதி நீச்சமாயிட்டார். புத பகவான் அஷ்டமாதிபதி, அவரே லாபாதிபதி. ஒருவர் அஷ்டம சண்டை கெட்ட பலனாக கூட தடை செய்யப்பட்டது. லாப கிரகமாக இருக்கக்கூடிய புத பகவான் இப்போ அங்கே நீச்சமாக இருக்கிறனால லாபங்களும் குறையமான கிடையாது. உச்சம் பெற்ற சுக்கிர பகவானோடு இணைந்து அவர்கள் நீசபங்க ராஜயோகம். ஆகையால் உங்களுடைய சுப விரயத்துக்குரியவர் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று நிற்கிறனாலையும், உங்கள் திருமண பந்தத்துக்குரிய கிரகம் சுக்கிர பகவான் அவரும் அங்கே உச்சம் பெற்று இருக்கிறனாலையும்
திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிகழ வர்றது, ஏற்கனவே திருமணம் ஆனவங்க குழந்தைகள்லாம் அந்த வயசில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் சம்பந்தமான பிராப்தங்கள் உண்டாக்க வைக்கிறது. ஆக சுப செலவு வீட்டில் இருக்குது, சிறப்பாக இருக்குது, நன்மையாக இருக்குது, சந்தோஷகரமாக இருக்க வரும். அதனால் அதுக்குரிய லாபங்களும் உங்களை வந்து சேர வரும். விசேஷம் உண்டு. உங்களுடைய வம்பு வழக்கு, கடன் பிரச்சனைகள், தொல்லைகள், விரக்தி வேதனைகளாக இருந்த சில சம்பவங்கள் எல்லாம் மாற வரும் இந்த காலகட்டத்தில். சிறப்பாக இருக்காத சொல்லிட்டேன். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்குரியவர், அவரே உங்களுக்கு சத்ருவாகவும் வருவார். நீங்களாக உங்களுக்கு விரோதியாக இல்லாத வரை, நீங்கள் செவ்வாயாக இருந்து கடின முயற்சியாளராக நீங்கள் இருக்கும் வரை உங்களை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. எப்பொழுது நீங்கள் சோர்ந்து போவீர்களோ, மந்தமாக எப்பொழுது இருப்பீங்களோ அப்போலாம் நீங்கள் சனியாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க வரும். அது நிறைய சில கட்டுப்பாடுகள்லாம் குறிப்பாக இருக்க வருது விருச்சிக ராசியை பொறுத்தவரையில். அதில் அந்த செயல்கள்ன்றது சனியுடைய செயல் ஒன்று இருக்குது, செவ்வாயோட செயல் இருக்குது. செவ்வாயோடைய செயல்களை கடைபிடிச்சவங்களாம் பெரும்பாலும் வெற்றி அடைஞ்சவங்களாக தான் இருக்க வருவாங்க. சனியுடைய குணங்களை கொண்டவர்களுக்கு, அந்த மந்த குணங்களை கொண்டவங்களுக்கெல்லாம் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கீழ்நிலையில் தான் இருக்கிற மாதிரி, துன்பத்தில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்க வரும். அதை நீங்கள் தான் வந்து சரி பண்ணிக்க வரணும். உங்களுக்கு நிச்சயமாக நன்மை தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறதுனால சாதிச்சுக்கலாம். லாபங்கள் உண்டு, சுப செலவுகளும் உங்களுக்கு உண்டு, கல்யாண பிராப்தங்கள் சிறப்பான முறையில் இருக்குது, அல்லது குழந்தைகளை செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக செய்ய வரலாம். விசேஷங்கள் இருக்க வரும். சிறப்புகள் நிறைய உண்டு, குறைகள் கிடையாது. தடைப்பட்ட சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தடைகளெல்லாம் விலகி சுமூகமாக மாறிடும். பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைய வருவாங்க. நல்ல ஒரு அற்புதங்கள்லாம் இருக்க செய்வது. விரோதங்கள் அது பணம் என்ற கடன் வகையிலோ, நோய் என்ற வகையில் இருக்கிறதோ, அல்லது எனக்கு ஒரு நல்ல சம்பவங்கள் நடக்கவே இல்லைன்ற முறையில் இருந்தாலும் சரிங்க, அவைகள்லாம் நீங்கள் வெற்றி கொள்ளலாம்ன்ற சிறப்போடு இருக்கிறதுனால அதெல்லாம் ஒரு நல்ல ஜெயம்தான், குறையில்லை. அதனால் ஆயுள் விருத்தியும் உண்டாக வரும். சிறப்புகள் நிறைய இருக்க செய்ய வரும். தர்ம கர்மாவிதி யோகம் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு அது வந்து நிச்சயமாக கிடைச்சாக வரணும். அதெல்லாம் கிடைச்சாதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து செம்மைப்படுத்திக்க முடிய வரும். அதை நீங்கள் செம்மைப்படுத்திக்க முயற்சி பண்ணுவாங்க. மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தன்மையில் எடுத்துட்டோம்னாக்கா உங்களுக்கு பாதகமால எதுவும் கிடையாது, எல்லாம் சாதகமாக தான் குறிப்பாக இருக்க வருது. நேர காலத்தை சரியாக பயன்கொள்ள ஒரு வித்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது. அப்படி வித்தை அறிந்து செய்தால் சகலத்தில் நீங்கள் ஆளலாம் அப்படிங்கிறத அந்த கிரகநிலைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்க வருதுங்க. நிச்சயமாக நல்ல வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை இருக்க வருது. நீங்கள் கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ, பொதுவாக உங்களுக்கு ஒரு நல்லதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண வரீங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல லாபங்கள் இருக்க வருது, சுப செலவுகளும் இருக்க வருது. அது சுப செலவுக்கு ஏற்ற ஒரு நல்ல அனுகூலம்லாம் உங்களுக்கு சேர்ந்து வந்து உங்களை ஆசீர்வாதம்லாம் செய்ய இருக்க வருது. எல்லா நன்மையும் உண்டாக வரும். பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வருவாங்க. விரும்பிய தொழில் அமைய வர்றது, தொழிலில் இடமாற்றம் விரும்பக்கூடிய இடமாற்றங்கள் கிடைக்க செய்ய வருது. சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து அமைகிறதுக்கான வாய்ப்புகளான கிரகநிலைகள் தான் உங்களுக்கு சூழ வர இருக்க வருது. ஆகையால் இந்த சித்திரை புத்தாண்டு, இந்த குரோதி ஆண்டாகப்பட்டது உங்களுக்கு வெற்றி திருமுகமாக இருக்க வரும், ஒரு திருப்பு முனையாக இருக்க செய்வரும். எல்லா வல்ல எம்பெருமான் தங்களுக்கு சகல நலன்களும் சகல வளங்களும் வழங்க பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.